அடியே அருந்ததி, உன் ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. அறிவோட ஆள் பேர் திவ்யா, அவன் எக்ஸ் பேர் ஓவியா, அவன் ஃபேக் ஐடி பேர் காவியா. மூடிட்டு போறிய? மிக்க மகிழ்ச்சி. இப்ப பொண்டாட்டி இல்ல, வந்து எங்கூட பாடு. ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் பொண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல் அடிச்சனா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஆமாங்க. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட அப்பா அம்மா வந்து வெறும் 2000 rupees பாக்கெட் மணி தான் தந்தாங்களே. And that 2000 might be a lot for some of you, but நான் படிச்ச காலேஜ் வந்து உஸ்தியான காலேஜ் and I was surrounded by rich kids only. So எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படி தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. பைத்தியம் போச்ச பாட்டி நைட்டி போட்டா மாதிரி என்ன கருமமோ. ஸோ இந்த ஃப்ராக்சர்னால கொஞ்ச நாளாவே ட்ரீட்மெண்ட் எடுத்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சரியாகிற ஸ்டேஜ். அண்ணன் தான் வந்து பண்ண டாக்டர். என்ன பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கோழுப்ப அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. சண்டி பையன். ஆமா, சண்டியர்ன்னுவாங்க. சண்டியர் வேற ஒரு மாதிரி இந்த ஒரு ரகடா இருக்கிற ஒரு கேரக்டர். யாருங்க இவன்? கடாய கறி துணி புடிச்சு தூக்குற மாதிரியே மீச வச்சிருக்கான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. మీకు ఇష్టమైన హీరో ప్రభాస్ అన్న. ప్రభాస్ అన్న ఏంటి? మీకు అన్న. మీకు కూడా. మీకు என்ன ஜந்திரா இது? அண்ணாங்குது வந்து முத்தம் கொடுக்கணுமான்னு கேக்குது. சே, எங்க இருந்துடா புடிச்சுன்னு வந்த இதுங்களா? இந்த பாரு, ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி தரணும், பசிச்சா பண்ண வாங்கி தரணும். வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க. வண்டியில ஒரே தலைதாயா இருக்கு. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு? ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க, உங்களுக்கு தலை இருக்காது. என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு? ஒரு தலை தான் சொல்றீங்க. தலை நான்சென்ஸ். இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. இப்படி பேசாத, பண்ணாத. எத்தனை தடவை சொல்றது? That guy looks like daddy. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? டேய், எவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது? போடி. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். அடங்கம்மால ஒரு ஆண் சாவுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு பொண்ணு அவனோட லைஃப்ல இருக்கும்? ஒண்ணு, நல்லா சாப்பிட்டு தூங்குற ஒரு பொண்ணா இருக்கணும். அப்பதான் அதுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கும். 2, குளிக்கிறதுக்கு அலுப்பு படுற ஒரு பொண்ணா இருக்கணும். அப்பதான் நீ கிளம்பே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க முன்னாடி மின்னல் வேகத்துல கிளம்பி வந்து நிப்பாங்க. என்ன சார், பண்ணாடிக்கு பிறந்த 12வது புள்ள மாதிரி பேசுறீங்களே சார். வேதனைக்கு பெத்து போட்ட வெட்டிப்பைய மாதிரி பேசுறீங்களே சார். ஃப்ரெண்டா, இன்னைக்கு நம்ம கொக்கோ கோலா சிக்கன் தாங்க செய்ய போறோம். செத்து போயிடுவ. டேய், இதெல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா. ஏய், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நார்மலா நடந்து வா. என்ன சிரிக்கிற?
இந்த பார் ப்ரோ, இந்த உலகத்திலே வந்து மிகப்பெரிய காஜி யாருன்னா எங்க தாத்தா கோவிந்த மட்டும்தான். அவனுக்கு ஒரு கெட்ட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொட்டியாகி படுத்துனுக்குறான் பாத்தீங்களா. நாங்களும் வந்து படிச்சுன்னுக்குறோம். மேலோகத்துல போய் சொர்க்கத்துலயும் போயிட்டு பல பொண்களை வந்து வாழ்க்கையில வந்து சீராடி போடுவாப்புல எங்க தாத்தா. அதுக்கு தான் நாங்க வந்து படிச்சிருக்கோம். கோபால் சைலண்டா. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள கார் பைக் ஓட்ட போறது இல்ல, நார்த் சைட்ல தான் ஓட்ட போறேன். தமிழ்நாட்டுல சைக்கிள் ஓட்ட போறேன். சைக்கிள் பேன் பண்ணிட்டோம். ஸ்கேட்டிங் பண்ணுவேன். ஸ்கேட்டிங் பேன் பண்ணிட்டோம். லிஃப்ட் கேட்பேன். வாக்கிங் லிஃப்டா? ஆமா. அதுவும் பேன் பண்ணிட்டோம். நடந்து போவேன். அதுவும் பேன் பண்ணிட்டோம். ஓடி போவேன். வாழ்க்கையில விடாம முயற்சியை விடாம புடிச்சிருக்கிறேன் இந்த டிடிஎஃப் வாசன். டேய் நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்ப. நீ அந்த சமாதியில இருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விட மாட்டேன். கீழே எடுப்பேண்டி. நடக்காதுடா. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சு. ஐயா வைகோ ஐயா. அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு பாருங்க. பிஜேல அப்படியே இருக்குங்க. நேற்று அப்லோட் பண்ண மட்டன் கீமா கேக்கோட நிஜமான ரிவ்யூவை என் மகன் வாயால நீங்களே டைரக்டா கேட்டுக்கோங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையெல்லாம் கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. என்னடா அங்கேயே நின்னுட்டா? அவங்க வீட்ல எல்லாம் எங்கடா போற? கோயிலுக்குமா? கோயிலுக்கா? கேட்டால போக மாட்டானே. நீங்க கடவுள் இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்களே. ஐயோ, நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன்? இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். இன்னொரு ஃபிட் செக். இது வந்து ஒரு கட்டோரி பிளவுஸ். இந்த பிளவுஸ் வந்து நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ் பிளவுஸ் கிளாஸோட சிலபஸ்ல இருக்க ஒரு பிளவுஸ் தான். நான் டெய்லரிங் கத்துக்க போறேன். ஐயோ, என்னங்க நீங்க? புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க.